மட்டக்களப்பு மாவட்டத்தில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அனுப்பியிருக்கின்றார்கள். உண்மையில் அவர்களுக்கு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியில் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக சொல்ல போனால் ஊழலற்ற அபிவிருத்தியை நாங்கள் செய்வோம் என்றார்கள். காணாமல் போனாக்களை கண்டுபிடித்து தருவோம் என்றார்கள். அங்கே மேச்சத்தர பிரச்சனை உடனடியாக தீர்த்து தருவோம் என்றார்கள். எதுவுமே நடைபெறப்போவில்லை. ஊழலற்ற அபிவிருத்தியை செய்வோம் என்று மக்கள் அங்கலாய்த்து பார்த்திருந்த போதும் எதுவும் நடக்கவில்லை. இவர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்று இன்றும் பிள்ளையாரை பற்றி பேசுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கே பாராளுமன்றம் சென்ற இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்தால் 27 குடும்பங்களுக்கு ஒரு கிராம சேவை உத்தியோகஸ்தர் பிரிவை அங்கே ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, வேற ஒரு தள வைத்தியசாலை கூட ஸ்கேனரை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எமது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதுவுமே இல்லை. அவர்களுக்கு வழங்குகின்ற நேரத்தை கூட பிள்ளையான் என்று பிள்ளையானை பற்றி துதிவாடுவதற்காக மக்கள் வாக்களித்து அவரை பாராளுமன்றம் அனுப்பினார்கள் என்றால் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. வடக்கில் தலைமைகள் நன்றாக இருக்கின்றது. ஆகவே யாரை தெரிவு செய்தாலும் அங்கே தமிழர்கள் ஆளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கிழக்கு அவ்வாறல்ல. மாற்று சமூகம், இஸ்லாமிய சமூகம் இன்று பொருளாதாரத்திலும் சரி அபிவிருத்தியிலும் சரி நன்றாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவருடைய தலைமைகள் நன்றாக இருக்கின்றது. கிழக்கு தலைமைகள் அவ்வாறல்ல, பிளவுபட்டு சின்னாபின்னமாய் போகின்றது. இன்று ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகையால் தான் இந்த போலி தேசியவாதிகளுடைய வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்தது போதும். உள்ளூராட்சி தேர்தல் என்பது உள்ளூர் தலைவர்களை உருவாக்குகின்ற தேர்தல். எமது உள்ளூராட்சியில் இருக்கின்ற குறைந்தபட்சம் இருக்கின்ற 4 பல்பு கூட போட முடியாதவர்கள் தான் இந்த தமிழ் தேசியவாதிகள்.